வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. 2-3 செய்திகள். ஒன்று வந்து திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பேரிடி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வடலூரில் வந்து அந்த கட்டுமானம் எதுவும் பண்ணக்கூடாது வள்ளலார் அவர்கள் இடத்துல அப்படின்னு இடைக்கால தடை வச்சுருக்காங்க உச்சநீதிமன்றம். இது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா திமுக தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னிச்சு, அங்கே வந்து நாங்கள் வந்து 100 கோடி ரூபா மதிப்பீட்டில் வடலார் இதில் மையத்தை அமைக்க போகிறோன்ட்டு. அது இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, இது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது ஏற்கனவே ஏபி அப்படின்னு 2 இடத்துல பியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அந்த இடத்துல கட்டுமான வேலையை பண்ணிக்கலான்னாங்க. இப்போ அதுக்கும் தடை விதித்தது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள்ட்ட இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் இருக்க ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்லாம் போட்டாங்க. அப்போ நீதிமன்றம், ஏங்க தொடர்ந்து ஒரு ஆள் மேலே குண்டாஸ் போடுறீங்களே, அவதூறு பேசுனதுக்கெல்லாம் குண்டாஸ், அவதூறுனா கருத்து சொன்னதுக்கெல்லாம் குண்டாஸா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கலாம். விமர்சனங்கள் வைப்பது பர்சனலாக வைக்கக்கூடாது, அவதூறு கிளப்பக்கூடாது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு ஆட்சியை பற்றியே பேசக்கூடாது, ஒரு குடும்பம் இந்த மாதிரி பண்ணுதுன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகம் நமக்கு தெரியல. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள கட்சி திமுக, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள பக்குவம் வேண்டும் சொன்னது கலைஞர் அவர்கள். கலைஞர் வழிவந்த இந்த அரசு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா? யாராவது ஒரு சின்ன விமர்சனம் வச்சா போதும், அவனை நோக்கி எவ்வளவு கணைகள். அதுக்குன்னு ஐடி விங் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு காசு கொடுத்து, அதில் நமக்கு தெரியாது இவ்வளோ நாள். அப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லைங்க அது கமெண்ட் போகிறதுக்குன்னே காசு. ஏன்னா அந்த தம்ப்ளின் இருக்குல்ல, அந்த தம்ப்ளினில் நம்ம சும்மாவே உள்ளேயே பார்க்க மாட்டுறாங்க. நம்ம உள்ளேயே விஜய் பற்றி தப்பாக பேசியிருப்போம், இல்லை விஜய் என்னங்க இந்த மாதிரிலாம் விஜய் பண்ணுறாருன்னு சொல்லியிருப்போம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏப்பா நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட்டே பண்ணலையாப்பா, விஜயை கண்டிச்சில் உள்ளே பேசியிருக்கோம் அப்படின்னா, அப்புறம் பார்த்தா இவங்க உள்ள மேட்ரே பார்க்குறதில்ல. அதாவது என்னென்னா தப்ளின் பார்க்க வேண்டியது. திமுக வெற்றி, ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய சாதனையாளர், இன்பநிதி அடுத்த தலைவர் அப்படின்னு போட்டோம்னா இந்த வீடியோ சூப்பர். விஜய் அரசியலில் முன்னேறுகிறார், எடப்பாடி பழனிசாமி வெற்றி அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுக்கு கடும் இடி அப்படின்னு போட்டால் யோசிக்கிறதே இல்லை. உடனே வந்து உனக்கு அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா? நமக்கு நல்லா பொழுது போகுது. இன்னொன்றுங்க, எப்பயுமே ஒரு இடத்துல வந்து நம்ம பேசுகிறோம்னா 1000 விமர்சனங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். நல்லது தான், நிறைய விமர்சனம் போட்டால் நமக்கு நல்லது தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறது, நம்ம விவரம் முடியாதவங்க நம்ம அவங்கள பற்றி என்ன பேசிக்கிட்டு ஏன் சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி இது பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் விசாரிச்சிருக்காராம். என்னங்க அது, நம்ம பாட்டுக்கு நிறைய பேர் மேலே கேஸ் போடுறோம், நீதிமன்றம் இப்படி திட்டுது அப்படின்னதுக்கு சமாதானம் சொல்லுங்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை இது வந்து சில விஷயத்தினால போகுது, எப்பயுமே சொல்லுவாங்கள்ல அவாள் அப்படிம்பாங்கள்ல, அது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி சிஎம் கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்காராம். ஏன்னா இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் குண்டாஸ் போட்டு அது கெட்ட பேராகி அவர் வெளியில் வந்து ஏற்கனவே திமுகவை திட்டுறவர் இன்னும் திட்டுறாரு. அப்போ அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தானே. என்றைக்குமேங்க ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா அமைதியாக விட்டுறணும், கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு ரொம்ப அவரை போட்டு நீங்கள் வந்து மெருகேற்ற பெரிய ஆள் ஆயிடுவார். நீங்கள் சிறையில் போட்டிங்கன்னா இன்னும் பெரிய ஆளாக தான் வருது. சிறையில் என்ன வாழ்நாள் ஃபுல்லாக போட முடியுமா சொல்லுங்கள்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக இதை உணரணும். எல்லாருடைய ஜனநாயக பேச்சையும் நீங்கள் குரல் வழியை நசுக்குனீங்கன்னா அப்புறம் யார் தான் உண்மையை பேசுறது? யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னா ஹிட்லர் ஆட்சியாக நடக்குது. நீங்கள் தான் சொல்கிறீங்க பிஜேபி பாசிஸ் ஆச்சுன்னு. நீங்கள் பண்ணுறது தான் பாசிஸ் ஆச்சு. எது கேட்டாலும் பிஜேபி வந்துருங்கிறது. பிஜேபிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு புரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கட்சி பிரச்சனை திமுகனாலே உட்கட்சி பிரச்சனை தான். நீங்கள் நிர்வாகிகிட்ட யாராவது கேளுங்க, யாராவது மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னு கேளுங்க. அமைச்சர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது அமைச்சர்களுடைய பல சண்டை. ஜோதி மாவட்ட அமைச்சருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சண்டை, செந்தில் பாலாஜிக்கும் முத்துசாமிக்கும் சண்டை உண்டா இல்லையா? இப்போ இடைத்தேர்தல் நடந்ததே, அதில் வந்து சந்திரகுமார் வந்திருக்காருல்ல, சந்திரகுமாருக்கு முன்னாடி பேசப்பட்டது யார்? செந்தில்குமார். ஏன் செந்தில்குமாருக்கு சீட் கிடைக்கல? அவர் வந்ததுன்னா முத்துசாமிக்கு ஆபத்து. ஏரியாவில் ஏற்கனவே கட்சியில் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், நமக்கு ஒரு போட்டியாக வந்துடுவார். அதனால் சொல்லி தலைமையிட்ட சொல்லி, ஏன்னா அவர் தான் அங்கே அமைச்சர், தலைமையிட்ட சொல்லி சந்திரகுமாருக்கு சீட் வாங்கி தந்திருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இவர் செந்தில் பாலாஜி அவர் இருக்க வரைக்கும் நீ வர முடியாது தம்பி பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க தரப்பு இப்போ பொறுமிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவருக்கும் அங்கே ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது. அதனால் திமுக அவர் அனுசரித்து தான் போகணும் இன்றைக்கி. அப்போ செந்தில் பாலாஜிக்கும் முத்துசாமிக்கும் சண்டை. இன்னொருத்தர் வந்துட்டார். இதில் இன்னொரு தகவல், செந்தில் பாலாஜியை பற்றிய விவரங்கள், அதாவது டாஸ்மார்க்கில் எந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குதுங்கிறத ஈரோடு, அதாவது முத்துசாமி தரப்பு அவங்க தனியாக சிஎம்கிட்ட கொண்டு போகிறது. இதில் என்ன காமெடினா, செந்தில் பாலாஜி எதை செஞ்சாலும் சிஎம்கிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாராம்.
என்ன நடந்தது அண்ணே இதெல்லாம்ண்ணே நீங்கள் பார்த்து ஏதோ பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. அதனால தான் செந்தில் பாலாஜி பிடிக்குது. ஏன் துரைமுருகனால் வந்து நம்ம ஸ்டாலின் குடும்பத்தை நெருங்க முடியல? சேகர் பாபு நெருங்குறாரு, செந்தில் பாலாஜி நெருங்குறாரு. ஏன் 2 பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க ஏன் நம்புகிறாங்க? அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் இது சரியாக தப்பாடலாம் பண்ண முடியாது. தலைமை என்ன நினைக்குது? பரவாயில்லப்பா, இவங்க சொன்னதை செய்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறாங்க. துரைமுருகன்ட்ட போய் அண்ணே பணம் எங்கே தம்பி, நமக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், இடி ரைடில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க தம்பி, இதெல்லாம் ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரில, ஏதோ பொறுப்பை பெருசாக சுமந்துட்டு இருக்கேன் தம்பி, அவ்வளோதான் முடிஞ்சுது. அவர்கிட்ட போய் காசு கேட்க முடியுமா நீங்கள்? நேரு அவர்கள்ட்ட போய் என்னங்க கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மாநாடு கீநாடு முடிஞ்சு போச்சு, அவர் நிறையா செலவு பண்ணுறாரு, கேட்கவும் முடியாது. வேறு யார்கிட்ட கேட்குங்க? பொன்முடி அவர் ஒழுங்காக கல்வித்துறையிலேருந்து அவரை போய் நீங்கள் வந்து வனத்துறைக்கு மாற்றிட்டீங்க, அதே ரொம்ப கடுப்பில் இருக்கார். இதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை 2026 இளைஞரணிக்கு கொடுக்கணும்னு பேச்சு வந்துட்டு இருக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி உதயநிதி தான் கையில் எடுத்துட்டார். உதயநிதி நிற்கிற வேட்பாளரை நேரு தேர்ந்தெடுப்பார். இப்போ நேரு தொகுதியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அடிப்படை எல்லா வசதியும் வீட்டுக்கே போயிடும், அந்த அளவுக்கு தொகுதியை பக்கா வச்சுருக்காரு. அன்பில் மகேஷா நேருவான்னு கேட்டிங்கன்னா நேருவோட கொடி தான் பறக்குது. நீங்கள் அவர் மேலே 1000 விமர்சனம் வச்சாலும். இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு அவ்வளோ கொண்டாட்டம், காசு கீசுன்னு பொங்கல் தொகுப்பு சூப்பராக திமுக கொடுக்குதோ இல்லையோ அவர் கொடுத்துட்ருக்கார். இதில் பெரும்பாலான அமைச்சர்கள் அவங்க மட்டும் சம்பாரிச்சுக்குவாங்க, அவங்க மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. காந்தி அவர்கள் மேலே என்ன குறை? அவரும் அவங்க பையனை மட்டும் தான் பிரவீன், மற்ற யாரையும் வளரவே விட மாட்டுறார். இதில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பண்ணுறார், நம்ம ஏவவழி நிறையா பண்ணுறாரு, அதெல்லாம் மாற்று கருத்தில். ஆனால் என்னென்னா அவர் மட்டும்தாங்க. அதிமுக மாவட்ட செயலாளரும் அதுதான், எல்லா கட்சியோட மாவட்ட செயலாளரும் அவர் தான், ஒன் மேன் ஆர்மி தாங்க, எல்லாத்தையும் வளைச்சி போட்டிருக்காரு. அது அவரோட திறமை. அவங்க பையன் கம்பன் டாக்டர், அவங்க தான் இப்போ கோல வச்சுட்ருக்காங்க, அவங்கள எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இது நல்லதாக கேட்டதான என்ன சிக்கல்னா, ஏவா வேலு அவர்கள் என்ன பண்ணுறாரு, கரூரில் போய் கந்து வெட்டி விட்றாரு. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க வரைக்கும் ஓகே, வந்தவொடனே முதல்ல ஃபீஸை பிடிங்கிட்டார். ஏற்கனவே தெரியும் இந்த மீனா ஜெயக்குமார்னு ஒரு அம்மா, அவங்க வந்து செந்தில் பாலாஜி இருக்க வரைக்கும் வரல. செந்தில் பாலாஜி சிறைக்கு போனோன்னா அவரை அரவக்குறிச்சி பொறுப்பாளராக போடுது திமுக. அப்போ எவ்வளோ கடுப்பாகும். என்னண்ணே நீங்கள் சிறையில் இருக்கீங்கன்ட்டு பாருங்கண்ணே, வந்தவொடனே எல்லாத்தையும் கட்டம் கட்டிட்டார். இப்போ செந்தில் பாலாஜி தான். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி முத்துசாமி சண்டை, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, அந்த பக்கம் இவர் ஜோதி மாவட்ட அமைச்சர் சண்டை. இது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. இதுவும் இல்லாமல் குட்டி சண்டைகள் நிறையா இருக்குது. அதாவது சிவசங்கரனுக்கும் அவருக்கும் பிடிக்காது, சேகர் பாபுக்கு ஒரு 4 அமைச்சர்களுக்கும் பிடிக்காது, ஏன்னா அவர் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரை பிடிக்காது, ஏங்க அவர் வேறு சமுதாயங்க. இப்படி திமுக ஒரு பெரிய ஒரு எஃகு கோட்டைங்கிறாங்கல்ல, எஃகு கோட்டைனா இல்லை, மண் கோட்டை. டக்குன்னு ஒரு காற்றடிச்சுன்னா போதும் சொருன்னு சரிஞ்சிடும். அதிகாரம் இருக்கிறதால் இவர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசனை பாருங்கள். உதயநிதி போடுற ஆட்களை ஜெயிக்க வைக்கணும்னு பொன்முடிக்கோ இல்லை பெரியசாமிக்கோ இவங்களுக்கெல்லாம் என்ன தலையெழுத்தா? அவங்க என்ன யோசிப்பாங்க? காலங்காலமாக நாங்கள் இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு ஆளை போடுவீங்க, நான் உங்களுக்கு வேலை செய்யணுமா? இந்த எண்ணம் வந்துருச்சுங்க திமுகவில். எப்பயுமே இதை சொன்னால் திமுக மக்கள் அதெல்லாம் இல்லைங்க, திராவிட மாடலாச்சும் சூப்பராக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன திமுக நிர்வாகிகளை கேளுங்க சார், நம்ம சொல்கிற வேணாம், நிர்வாகிகளை கேளுங்க. உங்கள் ஊரில் இருக்க நிர்வாகிகள் அவங்களுக்கு தெரியும் மனசாட்சிக்கு. நான் பேசுகிறது, நம்ம பேசுகிறது ஒரு கட்சினா என்னங்க அர்த்தம்? ஒரு கட்சி ஆட்சிக்கு என்ன நினைப்பாங்க? எல்லா வேலையும் சாதிக்கணுமா, 4 பேருக்கு எதுவும் பண்ணி கொடுக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும், அவ்வளோதானே. மக்கள் பணியும் இருக்கட்டும், நம்மளும் கொஞ்சம் சம்பாதிக்கணும். இல்லைன்னு மறுக்கிறீங்களா? சம்பாதிக்கும், ஐயோ யாரும் சம்பாதிக்கலைன்னா அப்போ நீங்கள் உண்மையை மறைச்சிட்டு பேசுகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஏற்கனவே செயற்குழுவில் என்னாச்சு? குத்தாலம் கல்யாணம் என்ன பேசினார்? இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் நிர்வாகி என்ன பேசினார்? சுதாகர் நினைக்கிறோம். விஓ ஆஃபீஸ்க்கே போக முடியலைங்க, அதிமுககாரங்க தான் இருக்காங்க, அதிமுககாரங்க தான் டெண்டர் விட்றாங்க சொன்னாங்களா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும், உட்காருன்னு முதலமைச்சர் சொன்னார். ஏன்னா முதலமைச்சர் நல்ல விஷயத்தையே, அதாவது திமுக ஆட்சி சிறப்பாக நடக்குது, அதுவும் உதயநிதி ஐயோ அடுத்து அவர் சீக்கிரம் அவர் முதலமைச்சர் ஆக்கணுங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது தான் கேட்குறாராம். நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. திமுக என்ன நினைக்குதுன்னா, நம்ம 200 எதிர்கட்சி வலு இல்லை, கரெக்ட். இப்போவும் நம்ம ஒத்துக்கிறோம், எதிர்கட்சி வலு இல்லை தான், திமுக தான் ஸ்ட்ராங். ஏன்னா திமுக கூட்டணி பலம், அதிகார பலம், பணபலம் எல்லாம் ஆகுது. இந்த பக்கம் ஆளே இல்லை, உண்மைதான். ஆனால் இப்படியே 1.5 வருஷம் போயிடும்னு நினைக்கக்கூடாது. இன்னொன்று, ஒரு எதிர்கட்சி வரணும்னு நம்ம விருப்பப்படுறோம். உண்மையிலேயே திமுகவுக்கு மாற்ற ஒரு எதிர்கட்சி வரணுங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை நம்ம சொன்னோம், இதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஏற்கனவே ஞானசேகரன் பிரச்சனை என்னாச்சு நம்ம சொன்னோம் இல்லைங்க. அப்பாவு பேசினது வீடியோ பார்த்தா நமக்கு என்னமோ அவர் பேசுகிற மாதிரி தான் இருக்கணும், அதெல்லாம் இல்லை, ஃபேக் வீடியோ இல்லைங்களா. இன்றைக்கி இவர் சொல்லிட்டாரு, நம்ம அப்பாவே சொல்லிட்டாரு. ஆமாங்க, ஞானசேகரன் நான் நகைச்சுவையாக பேசலன்னு சொல்லிட்டாரு. என்ன அர்த்தம்? என்னுடைய ஃபுல் வீடியோவை பாருங்கள். நம்ம கேட்குறோம் ஃபுல் வீடியோ, ஓகேங்க.
ஞானசேகரனை விசாரிக்க 3 ஐபிஎஸ் அதிகாரிகள்னு சொன்னால் எந்த ஞானசேகரன்? நீங்கள் என்ன இதெல்லாம் காமெடி பேச்சா? இப்போ காமெடி பேச்சுன்ட்டார். அதுக்கு உடன்பிறப்புகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நம்மை பொறுத்தவரையில் உடன்பிறப்புகள் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவங்க வந்து திமுக மேலே இருக்க பற்றம், கலைஞர் மேலே இருக்க பாசத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஒன்றும் சம்பாதிக்கல. இப்போ உடன்பிறப்பாக கமெண்ட் போடுறாங்களா, அவங்களாம் சம்பாதிக்கிறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு திமுக வரணும், பிஜேபி பிடிக்காது. அவங்கள நம்ம குரல்லாம் சொல்லலை, அவங்க ஒரு கடக்கில் இருக்காங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு நாள் உண்மை புரியும். அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.